ஞான கணேசா சரணம் சரணம் என்று திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் இருக்கும் தீவனூர் என்ற அற்புதமான இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆலயத்து கணபதியை தொழ இருக்கின்றோம். இங்கே சுயம்புவாக லிங்கத் திருமேனி போல காட்சியளிக்கும் அற்புதமான மூர்த்தத்தில் முழுமுதற் கடவுள் குடிக்கொண்டிருக்கின்றார். திருக்கோயிலுக்குள்ளே வந்து முறையே கொடிமரத்து தரிசனம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களால் கண்டெடுக்கப்பட்ட விநாயகப் பெருமான். இங்கே விநாயகப் பெருமான் முன்பு நடுநாயகமாக நந்தி இருக்க, ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் மூஷிகனும் இருக்கின்றார்கள். பல வினோதங்களையும் அதிசயங்களையும் அருளிச் செயல்களையும் கொண்ட விநாயக மூர்த்தமாக இங்கே நாயகன் அருள் பாலிக்கின்றார். நெற்குத்தி விநாயகர் என்ற நாமமும் இவருக்கு உண்டு. விநாயகர் லிங்க வடிவில் இருக்கின்றார். பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த விநாயகர் மூர்த்தத்தை தரிசிக்கலாம். அலங்கார கோலத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையாம் சிவலிங்கமாக காட்சியளிக்கின்றார். இங்கே இறைவனை கணபதி லிங்கம் என்று அழைக்கின்றார்கள். யானைமுகனை வலம் வருகையில் கோஷ்டத்தில் தென்முகக் கடவுளையும் தொடர்ந்து நாகர்களையும் காக்கும் கடவுளாம் திருமாலையும் முறையே தரிசித்து இந்த இறைவனை கொண்டாடி மகிழலாம். கேட்டவரத்தை பொய்க்காமல் அருளும் ஆற்றல் மிக்க கணபதி இங்கே குடிக்கொண்டிருக்கின்றார். இவருடைய நாமத்திற்கு அற்புதமான வரலாறுகளும் உண்டு. இந்த ஆலயத்து பின்புற குளக்கரையை ஒட்டி 3 ஆலமரங்கள் உள்ளன. இந்த 3ம் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் என்று மும்மூர்த்திகளின் வடிவாகவே கருதப்படுகின்றன. அதிசயத்தின் அடிப்படையாக விழுதில்லா ஆலமரங்களாக அந்த 3 தெய்வங்களும் இங்கே நமக்கு காட்சி தருகிறார்கள். அதனால் இந்த விநாயகரை வணங்கினால் மும்மூர்த்திகளின் அருளும் நமக்கு உண்டு. ஜோதிர்லிங்க வடிவத்தில் இங்கே விநாயகப் பெருமானோடு அவருடைய தந்தையாம் சிவனாரும் உரைகின்றார். இவரோ 5 முக சிவன். இவருடைய மனைவியாம் பராசக்தியோ அழகுமுக சிவன். மூத்த கணபதி ஆனைமுகச் சிவன். இளையனார் முருகப்பெருமான் 6 முகச் சிவன். இப்படியான அந்த சிவ குடும்பத்தின் பரிபூரண அருளையும் இங்கே வந்தால் பெறலாம். சுயம்புவாக நமக்காக தோன்றிய வள்ளலாம் அந்த வேழமுகத்தை தரிசிக்கின்றோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிறுவர்கள் இந்த ஆலயத்தின் அருகில் இருக்கும் குளத்தில் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். அங்கே நீர் குமிழிகள் வர என்ன இருக்கின்றது என்று ஆவலில் அவர்கள் அந்த இடத்தை தோண்டும் பொழுது, இப்பொழுது நாம் கண்குளிர தரிசிக்கின்றோம் அல்லவா, நமக்காக தோன்றிய விநாயகப் பெருமான் கல் திருமேனியில் கிடைத்தார். அந்த மூர்த்தத்தின் மகத்துவத்தை அறியாத சிறுவர்கள் அதை வெறும் கல் என நினைத்து தாங்கள் திருடிக் கொண்டு வந்த நெல் மணிகளுக்கு அருகில் வைத்தார்கள். சில நேரம் கழித்து அந்த நெல் மணிகள் தானாகவே அரிசியாகவும் உமியாகவும் பிரிக்கப்பட்டன. இந்த அதிசயத்தை கண்ட சிறுவர்கள் தாங்கள் திருடிய நெல்மணிகளையெல்லாம் தினம் தினம் ஒரு இடத்தில் வைத்து அதை வெறும் குழவிக்கல் என நினைத்து அந்த நெல்மணிகள் மீது வைக்க அரிசியும் உமியும் தினம் தினம் பிரிக்கப்பட்டன. அவர்களுக்கு கிடைத்த மிகுதியான உமியை அந்த ஊரில் வசிக்கும் ஒரு வயதான பாட்டியிடம் கொடுக்க, அவரிடம் எப்படி வரட்டி தட்ட இவ்வளவு உமிகள் என்று ஊர் மக்கள் சந்தேகித்து சோதிக்கும் பொழுது இந்த அற்புத மகத்துவ கல்லின் உண்மையை அறிந்தனர். அன்று இரவே ஊர் தலைவரின் கனவில் வந்தது தான் என்ற உண்மையை விநாயகப் பெருமான் உணர்த்தினார். அதனால் ஒரு சிறிய கோயிலை எழுப்பி அவர்கள் வழிபாடு செய்தார்கள். இந்த அற்புத வரலாற்றையும் திருக்கோயிலில் ஓவியமாக தீட்டி வைத்த காட்சியை கண்டு ரசிக்கின்றோம்.
அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். நமக்காக இந்த கலியுகத்தில் நம்மை ரட்சிக்க வந்த தான் தோன்றிய திருமேனியை நாம் தரிசனம் செய்கின்றோம். எளிமையான வழிபாடு மகத்தான பலன்களை நமக்கு அளிக்கும். நெற்குத்தி கல்லென பல காலம் நினைத்ததால் இந்த விநாயகருக்கு நெற்குத்தி விநாயகர் என்ற அந்த நாமமும் உண்டு. ஒரு சமயம் வியாபாரி ஒருவர் மிளகு மூட்டையை எடுத்துக்கொண்டு கோயில் வழியாகச் சென்றார். அப்போது கோயில் அர்ச்சகர் இறைவனுக்கு படைக்க பொங்கலுக்காக சிறிது மிளகினை கேட்டார். அதற்கு அந்த வணிகரோ என்னிடம் உள்ளது உளுந்துதான், மிளகு அல்ல என்று பொய் உரைத்தார். சிறிது நேரத்தில் அவருடைய மூட்டையில் இருந்த மிளகு அனைத்தும் உளுந்தாக மாறியது. தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்க உடனே அவர் மூட்டையில் இருந்த உளுந்து அனைத்தும் மறுபடியும் மிளகாய் மாறியதாம். இதனால் அந்த வணிகர் இந்த தும்பிக்கையானின் மகத்துவத்தை உணர்ந்து அவருடைய கோயிலுக்கு திருப்பணியும் செய்தார். இந்த பொய்யாமொழி விநாயகர் மீது பதிகம் பாடி பாமாலையும் சாற்றினார். பொய்யாமொழி விநாயகரின் அதிசய அருளிச் செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருக்கோயிலுக்கு அருகே உள்ள தென்னந்தோப்புக்கு வந்த ஒரு பக்தர் விநாயகருக்கு உடைக்க ஒரு தேங்காய் கேட்டாராம். அங்கிருந்த தோப்புக்காரர் பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்காவிட்டால் அவருக்கு என்ன கொம்பா முளைத்துவிடும் என்று ஏளனம் பேசினார். மறுநாளே தோப்பில் இருந்த எல்லா தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு நிஜமாகவே முளைத்து விட்டதாம். இன்றும் கொம்பு முளைத்த தேங்காய்களில் ஒரு குலை இங்கே கட்டப்பட்டுள்ளது. இப்படி கண் கண்ட தெய்வமாக சத்திய ஞான குருவாக இங்கே அரசரென அமர்ந்து உற்சவ கோலத்தில் ஊஞ்சலாடி சந்திராயுதம் தாண்டி அழகாக காட்சி தருகின்றார். வெள்ளம் போல் துன்பம் வியனுலகில் சூழ்ந்திருக்க, கள்ளம் கபடம் கவர்ந்திழுக்க, உள்ளம் தளர்ந்திருக்கும் எங்கள் தயக்கத்தை நீக்க வளரொளி விநாயகனே வா என இவரை நாடுவோம். குளக்கரையிலும் ஆற்றங்கரையிலும் இருக்கும் மிக எளிமையான தெய்வம். மஞ்சளிலும் வருவார், சாணத்திலும் வருவார். வேழமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுந்து வரும். வெள்ளை கொம்பனைத் தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே என்று விநாயகப் பெருமானை நாடி தடைகளை தகர்த்து ஆனந்த வாழ்வைப் பெறுவோம். கற்பகநாதா நமோ நமோ, கணபதி தேவா நமோ நமோ, கஜமுகநாதா நமோ நமோ, காத்தருள்வாயே நமோ நமோ.
चरणम